நண்பர்களே, நீங்கள் எப்போதாவது யோசித்தது உண்டா? ஏன் சிலரால் முயற்சி எதுவும் செய்யாமலேயே எல்லாவற்றையும் பெற முடிகிறது? ஆனால் சிலர் முழுமூச்சாக போராடிய பிறகும் வெறும் கைகளுடன் இருக்கிறார்கள் என்று இது ஏதேனும் ஒரு இரவின் ரகசியத்துடன் தொடர்புடையதாக இருக்க முடியுமா? ஆம், நான் அதை பற்றித்தான் பேசப்போகிறேன். அதை கேட்ட பிறகு நீங்கள் இரவில் தூங்குவதற்கு முன்பு தூங்கியது போல் ஒருபோதும் தூங்க மாட்டீர்கள். ஏனென்றால் இன்றிரவு நீங்கள் இந்த விஷயத்தை புரிந்து கொண்டால் நாளை காலை உங்கள் வாழ்க்கை மாறியிருக்கலாம். எனவே வீடியோவை இறுதி வரை கட்டாயம் கேளுங்கள். ஏனென்றால் கடைசியில் நான் பிரபஞ்சத்தை உங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற கட்டாயப்படுத்தும் ஒரு உறுதிமொழி நுட்பத்தை சொல்வேன். வாருங்கள் தொடங்குவோம். முதலில் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள். பிரபஞ்சம் என்பது ஒரு பூதம் அல்ல. அதாவது என்னை ஒரு கோடீஸ்வரனாக்கு என்று நீங்கள் சொன்னதும் அடுத்த நாள் காலையில் படுக்கையில் பணக்கட்டுகள் கொட்டி கிடக்கும் என்று அர்த்தமல்ல. பிரபஞ்சம் சரி எஜமானரே என்று சொல்லும் ஒரு வேலைக்காரன் போல் செயல்படாது. இது ஒரு உயிருள்ள உணர்வுள்ள மற்றும் மிகவும் அறிவார்ந்த உணர்வு. மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் அது ஒவ்வொரு கணமும் உங்களுக்கு உள்ளேயும் வெளியேயும் இரண்டு இடங்களிலும் இருக்கிறது. இப்போது இங்கே ஒரு ஆழமான விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு விஷயத்தை முழு மனதுடனும் முழு உணர்வுடனும் விரும்பும்போது அந்த விருப்பத்திலிருந்து ஒரு ஆற்றல் வெளிப்படுகிறது. அது கண்ணுக்குத் தெரியாதது, ஆனாலும் மிகவும் சக்தி வாய்ந்தது. உங்கள் மூளையின் அலைகள், உங்கள் உணர்வுகள், உங்கள் நோக்கம் அனைத்தும் சேர்ந்து ஒரு அதிர்வெண்ணை உருவாக்குகின்றன. பிரபஞ்சம் அதே அதிர்வெண்ணை பிடிக்கிறது. இப்போது யோசித்து பாருங்கள். உங்கள் மனமே ஒவ்வொரு கணமும் பயம், சந்தேகம் மற்றும் குறைபாடு ஆகியவற்றால் நிறைந்திருந்தால் பிரபஞ்சம் என்ன கேட்கும்? பயம், சந்தேகம், குறைபாடு இவற்றையே அப்போது மக்கள் நான் முயற்சி செய்கிறேன், பின் ஏன் நடக்கவில்லை என்று கேட்கிறார்கள். ஏனென்றால் நீங்கள் முயற்சி செய்யவில்லை. நீங்கள் தோல்வி அடைந்து விடுவோமோ என்று பயப்படுகிறீர்கள். மேலும் இந்த பயமே உங்கள் அதிர்வெண்ணாக மாறுகிறது. பிரபஞ்சம் மிகவும் எளிமையானது. நீங்கள் எதை உணர்கிறீர்களோ அதையே அது திருப்பி அனுப்புகிறது. அதாவது பகலில் நீங்கள் எனக்கு பணம் வேண்டும் என்று சொன்னால், ஆனால் இரவில் அது கிடைக்காவிட்டால் என்ன செய்வது என்று யோசித்தால் பிரபஞ்சம் அது கிடைக்காவிட்டால் என்ன செய்வது என்ற விஷயத்தை பிடித்துக் கொள்கிறது. இது கொஞ்சம் விசித்திரமாக தெரிகிறது அல்லவா? ஆனால் இதுதான் அதிர்வு அறிவியல். இப்போது கேள்வி என்னவென்றால், பிரபஞ்சம் எப்போது கேட்கிறது? நாம் எல்லா நேரத்திலும் யோசித்துக் கொண்டிருக்கிறோம், பேசிக் கொண்டிருக்கிறோம். அப்படியானால் அது எப்போது கேட்கிறது? அதற்கான பதில் இரவில். இரவின் நேரம் மிகவும் புனிதமான நேரம். நாள் முழுவதும் நம் மனம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. வேலை, சமூக ஊடகங்கள், மொபைல், மக்களின் பேச்சுக்கள், நம் மனம் சிதறிக் கிடக்கிறது. ஆனால் இரவு வந்தவுடன் உடல் சோர்வடைகிறது. மேலும் மனமும் அமைதியாக தொடங்குகிறது. இப்போது கேளுங்கள், இதுதான் உங்கள் ஆழ்மனம் திறக்கத் தொடங்கும் தருணம். இந்த மனம்தான் உங்கள் எல்லா நம்பிக்கைகளையும், பயங்களையும், விருப்பங்களையும் பாதுகாத்து வைத்திருக்கிறது. நீங்கள் எதை உண்மையாக நம்புகிறீர்களோ அதையே இது பிரபஞ்சத்திற்கு அனுப்புகிறது. நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் தருகிறேன். நீங்கள் நாள் முழுவதும் எனக்கு புதிய வேலை வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். ஆனால் இரவில் தலையணையில் தலை வைத்தபோது உள்ளிருந்து ஒரு குரல் வந்தது. ஒருவேளை நான் இதற்கு தகுதியானவன் இல்லையோ, இப்போது சொல்லுங்கள், எது உண்மை? நீங்கள் சொன்னதா அல்லது நீங்கள் உணர்ந்ததா? நினைவில் கொள்ளுங்கள், பிரபஞ்சம் வார்த்தைகளை கேட்பதில்லை, அது உணர்வுகளை கேட்கிறது. இரவு என்பது உங்கள் உணர்வுகள் ஆழமான நிலையை அடையும் நேரம். நீங்கள் நினைப்பீர்கள், அப்படியானால் பகலில் நினைப்பதில் என்ன பயன்? நிச்சயமாக பயன் உள்ளது. பகலில் பயிற்சி நடக்கிறது, ஆனால் இரவில் பரீட்சை நடக்கிறது. இரவில் உங்கள் ஆழ்மனத்தின் கதவு திறக்கிறது. அந்த கதவுதான் பிரபஞ்சத்தின் தகவல் தொடர்பு வழிக்குச் செல்கிறது. இப்போது கொஞ்சம் அறிவியலையும் புரிந்து கொள்ளுங்கள். நாம் தூங்கும் நிலைக்கு வரும்போது நம் மூளையின் அலைகள் பீட்டாவிலிருந்து ஆல்பாவுக்கும் பின்னர் தீட்டா நிலைக்கும் செல்கின்றன. தீட்டா நிலை என்பது தியானம் நடக்கும் நிலை. குழந்தைகள் மிக வேகமாக கற்றுக்கொள்ளும் நிலை. மேலும் வெளிப்படுத்துதல் ஆழமாக செயல்படும் நிலை. இந்த நிலையில் நீங்கள் தர்க்கத்துடன் சிந்திப்பதில்லை, நீங்கள் உணர்கிறீர்கள். நீங்கள் எதை உணர்கிறீர்களோ அதுவே பிரபஞ்சத்தின் மொழி. இப்போது உங்களையே கேட்டுக்கொள்ளுங்கள். நீங்கள் இரவில் எதை ஒளிபரப்புகிறீர்கள்? பயமா, கவலையா அல்லது நன்றி உணர்வா? ஏனென்றால் இந்த ஒளிபரப்புதான் நாளை காலை உங்கள் யதார்த்தமாக திரும்புகிறது. அதனால்தான் ஆன்மீக குருக்கள் எப்போதும் இரவில் தூங்குவதற்கு முன் உங்கள் எண்ணங்களை சுத்தப்படுத்துங்கள் என்று கூறியுள்ளனர். ஏனென்றால் அந்த எண்ணங்களே நாளைய பிரபஞ்சத்தை முடிவு செய்கின்றன.
இப்போது யோசித்து பாருங்கள். உங்கள் மனம் ஒவ்வொரு இரவும் குறைபாட்டை நினைத்தால் பிரபஞ்சம் எப்படி வளத்தை கொடுக்க முடியும்? பிரபஞ்சம் உங்கள் எதிரி அல்ல, அது ஒரு கண்ணாடி. நீங்கள் எதை அனுப்புகிறீர்களோ அதையே அது காட்டுகிறது. கொஞ்சம் உண்மை, கொஞ்சம் இரக்கமற்றது, ஆனால் மிகவும் நியாயமானது. இப்போது ஒரு சிறிய கதையை கேளுங்கள். ஒரு துறவி இருந்தார். அவர் ஒவ்வொரு இரவும் தூங்குவதற்கு முன் ஒரே ஒரு விஷயத்தை மட்டுமே சொல்வார். நன்றி ஆண்டவரே, இன்று நாள் அற்புதமாக இருந்தது. அன்றைய நாள் மோசமாக இருந்தாலும், அவர் யாரையாவது இழந்திருந்தாலும், அவர் எப்போதும் நன்றி உணர்வுடன் தூங்குவார். சில மாதங்களிலேயே அவரது வாழ்க்கை மாறிவிட்டது என்று சொல்கிறார்கள். ஏன்? ஏனென்றால் நன்றி உணர்வு என்பது வளத்தின் அதிர்வெண். நீங்கள் நன்றி சொல்லும்போது நீங்கள் குறைபாட்டை அல்ல, நிறைவுறுதலை ஒளிபரப்புகிறீர்கள். பிரபஞ்சம் அதையே திருப்பி அனுப்புகிறது. இப்போது உங்கள் வாழ்க்கையை ஒரு கணம் பாருங்கள். இரவில் நீங்கள் படுக்கையில் படுக்கும்போது என்ன நினைக்கிறீர்கள்? நாளை எப்படி பிள்ளை கட்டுவது? ஏன் எல்லோரும் எனக்கு எதிராக இருக்கிறார்கள்? அல்லது நான் தகுதியான அனைத்தையும் பெறுகிறேன் என்று நினைக்கிறீர்களா? நீங்கள் எந்த எண்ணத்தை தினமும் திரும்பச் சொல்கிறீர்கள்? ஏனென்றால் அதுதான் உங்கள் யதார்த்தத்தை வடிவமைக்கிறது. நீங்கள் இந்த விஷயத்தை புறக்கணித்தால் கூட பிரபஞ்சம் தொடர்ந்து கேட்கும். ஆனால் நீங்கள் அறியாமல் எதை ஒளிபரப்புகிறீர்களோ அதையே அது அனுப்பும். அதாவது, நீங்கள் பயத்தை அனுப்பினால் அது பயத்தின் அனுபவத்தை அதிகரிக்கும். நீங்கள் குறைபாட்டை நினைத்தால் அது இன்னும் அதிக குறைபாட்டை கொடுக்கும். பிரபஞ்சம் நடுநிலையானது. அதற்கு நல்லது கெட்டது தெரியாது. அது வெறும் ஆற்றலை மட்டுமே அடையாளம் காண்கிறது. எனவே பிரபஞ்சம் கேட்கிறதா என்பது கேள்வி அல்ல. நீங்கள் அதற்கு என்ன கேட்க வைக்கிறீர்கள் என்பதே கேள்வி. பலர் என்னிடம் நான் இரவில் உறுதிமொழிகள் சொன்னேன், ஆனாலும் பதவி உயர்வு கிடைக்கவில்லை என்று கூறுகிறார்கள். நான் சொல்கிறேன், 3 நாட்களில் பிரபஞ்சம் உங்களை சரிபார்க்கத்தான் தொடங்கியுள்ளது, அங்கீகரிக்க இல்லை. இது அமேசான் அல்ல. அடுத்த நாள் காலையில் டெலிவரி கிடைக்க இது பிரபஞ்சம். இங்கே முதலில் அதிர்வு ஒத்திசைந்து பின்னரே யதார்த்தம் வருகிறது. இப்போது புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் உங்கள் எண்ணங்களை கட்டுப்படுத்தும் இரவின் அந்த சில நிமிடங்கள் உங்கள் வரவிருக்கும் மாதங்களுக்கான நீல அச்சு ஆக மாறுகிறது. எனவே அடுத்த முறை நீங்கள் இரவில் படுக்கும்போது இதை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள். உங்கள் மனம் அனுப்புபவர், பிரபஞ்சம் பெறுபவர். நீங்கள் எந்த உணர்வை அனுப்பினாலும் அது அதே அதிர்வெண்ணில் பதிலளிக்கும். நீங்கள் இப்போது நன்றி உணர்வை அனுப்பினால் நாளை வளம் திரும்பும். நீங்கள் இன்று பயத்தை அனுப்பினால் நாளை தடைகள் திரும்பும். எனவே அடுத்த முறை நீங்கள் இரவில் உங்கள் தலையணையில் தலை வைக்கும்போது உங்களையே கேட்டுக்கொள்ளுங்கள், இன்று நான் பிரபஞ்சத்திற்கு கேட்க வைத்தேன். ஏனென்றால் உங்கள் மனதில் வரும் பதில் உங்கள் நாளைய உண்மையாகும். எனவே நினைவில் கொள்ளுங்கள், பிரபஞ்சம் எப்போதும் கேட்டுக்கொண்டிருக்கிறது. ஆனால் அது வெறும் வார்த்தைகளை அல்ல, உங்கள் அலைகளை, அதிர்வுகளை கேட்கிறது. மேலும் நீங்கள் இரவில் அனுப்பும் அலைகள்தான் காலையில் உங்கள் யதார்த்தமாக திரும்புகின்றன. இரவு இருளின் நேரம் அல்ல, மாறாக அமைதியின் நேரம். வெளியே உள்ள இரைச்சல் முடிவடையும் போது உள்ளே இருக்கும் குரல் கேட்கத் தொடங்குகிறது. மேலும் இந்த குரல்தான் நேரடியாக பிரபஞ்சத்தை அடைகிறது. பகலில் நம் மூளை 24 மணி நேரமும் அதிகப்படியான சுமையுடன் இருக்கிறது. மேலும் மூளை சத்தத்தால் நிறைந்திருக்கும் போது பிரபஞ்சத்தின் நுட்பமான அதிர்வெண்ணை அடைவது கிட்டத்தட்ட சாத்தியமற்றதாகிவிடுகிறது. ஆனால் இரவு வந்தவுடன் எல்லா சத்தமும் மறைந்து விடுகிறது. நீங்கள் உங்கள் உண்மையான நான் உடன் இருக்கிறீர்கள். இரவில் நீங்கள் சிந்திக்கும் விஷயங்கள் மிகவும் உண்மையாக தோன்றுவதை எப்போதாவது உணர்ந்திருக்கிறீர்களா? ஏனென்றால் அந்த நேரத்தில் நீங்கள் முகமூடி அணிந்திருப்பதில்லை. இரவில் நீங்கள் எதை நினைத்தாலும் அதுதான் உங்கள் உண்மையான அதிர்வு. பிரபஞ்சம் அதே அதிர்வை பிடிக்கிறது. இரவு வெளிப்படுத்துதல், அதாவது மேனிஃபெஸ்டேஷன், ஏன் சக்தி வாய்ந்தது? அறிவியல் கூட இரவில் நாம் தூங்கும் நிலைக்குச் செல்லும்போது நம் மூளை தீட்டா அலைகளை உருவாக்குகிறது என்பதை ஒப்புக்கொள்கிறது. தீட்டா அலைகள் என்பவைதான் ஆழ்மனம் மிகவும் சுறுசுறுப்பாக இருக்கும் நிலையாகும். இது வெளிப்படுத்துதல் ஆழமாக செயல்படும் நிலை. இந்த நிலையில் நீங்கள் பயம், கவலை மற்றும் எதிர்மறை எண்ணங்களை அனுப்பிக் கொண்டிருந்தால் ஆழ்மனம் அதே பயம், அதே கவலையை தான் கற்றுக்கொள்ளும். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் அமைதியாகி நன்றி உணர்வு மற்றும் நம்பிக்கையின் அதிர்வை அனுப்பினால் பிரபஞ்சம் அதற்கேற்ப பதிலளிக்கும். இரவில் உலகம் தூங்கிக் கொண்டிருக்கும் போது உங்கள் மனம் நேராக பிரபஞ்சத்தின் கதவை அடைகிறது. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? பிரபஞ்சத்தின் ஒளிபரப்பு நேரத்தை மூடிவிட்டு தொடர்கள், குறும்படங்கள் மற்றும் அரட்டைகளுக்கு கொடுத்து விடுகிறோம். உங்கள் மனம் மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும்போது நீங்கள் அதை நகைச்சுவையால் நிரப்பினால் பிரபஞ்சம் நகைச்சுவையை தான் அனுப்பும்.
நீங்கள் தூங்குவதற்கு முன் உங்கள் கடைசி எண்ணம்தான் உங்கள் முதல் ஆழ்மன சமிக்ஞனையாக மாறுகிறது. ஆழ்மனம் அந்த சமிக்ஞனையை இரவு முழுவதும் திரும்பச் சொல்கிறது. நீங்கள் பயத்துடன் தூங்கினால் உங்கள் ஆழ்மனம் இரவு முழுவதும் பயத்தை அதிர்வுறச் செய்யும். காலையில் அதே பயம் உங்கள் யதார்த்தமாக திரும்பும். ஆனால் நீங்கள் நம்பிக்கையுடனும் நன்றி உணர்வுடனும் தூங்கினால் நம்பிக்கை மற்றும் அமைதி பிரபஞ்சத்தின் ஒரு ஆற்றல் மிக்க சங்கிலி தொடர் எதிர்வினையை தொடங்குகிறது. இரவு என்பது ஒரு வெளிப்படுத்துதல் செய்வதற்கான நேரம். நன்றி உணர்வு என்பது ஒரு உயர் அதிர்வெண் உணர்ச்சி. மேலும் இரவு நன்றி உணர்வை அதிகரிக்கிறது. பல பண்டைய நாகரிகங்களில் இரவு பிரார்த்தனைக்கான நேரமாக கருதப்பட்டது. ஏனென்றால் இரவில் ஆன்மா மிகவும் கிரகிக்கும் நிலையில் இருக்கும். யோகிகள் துறவிகள் அனைவரும் இரவில் சாதனா செய்வார்கள். ஏனென்றால் அப்போது ஆற்றல் புலம் மிகவும் அமைதியாக இருக்கும். எந்த எதிர்ப்பும் இருக்காது. அவர்கள் அறிவார்கள், இரவில் பேசப்படும் வார்த்தைகள் பகலில் பேசப்படும் 1000 வார்த்தைகளை விட அதிக சக்தி வாய்ந்தவை. தூங்குவதற்கு முன் வெறும் 5 நிமிடங்களுக்கு மொபைலை அணைத்துவிட்டு உட்காருங்கள். கண்களை மூடிக்கொண்டு, இன்று நான் அமைதியாக இருக்கிறேன், நான் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன், நான் பாதுகாப்பாக இருக்கிறேன் என்று நினைத்து பாருங்கள். இந்த எளிய பயிற்சி உங்கள் அதிர்வெண்ணை மாற்றிவிடுகிறது. இல்லையெனில் அந்த இடம் தானாகவே உங்கள் பயம், சந்தேகம், பாதுகாப்பின்மை ஆகியவற்றால் நிரப்பப்படும். இரவு என்பது உங்கள் உள்ளுக்குள் இருக்கும் உலகத்தை மீட்டமைக்கக்கூடிய நேரம். இரவு வெளிப்படுத்துதல், அதாவது நைட் மேனிஃபெஸ்டேஷன் நுட்பத்திற்கான 3 படிகள். வெளிப்படுத்துதல் என்பது மந்திர சூத்திரம் அல்ல, இது ஒரு உணர்வு பூர்வமான பயிற்சி. இங்கே 3 படிகள் உள்ளன, ஆனால் ஒவ்வொன்றையும் ஆழமாக செய்ய வேண்டும். படி 1, சிக்னலை சுத்தம் செய்தல். இரவில் தூங்குவதற்கு சரியாக 5 நிமிடங்களுக்கு முன் மொபைலை தூர வையுங்கள். மொபைல், திரை, பிரகாசம் இவை அனைத்தும் உங்கள் மூளையை சுறுசுறுப்பான நிலையில் வைத்திருக்கின்றன. உங்களுக்கு தேவையானது ஏற்கும் நிலை. விளக்குகளை அணைத்து விடுங்கள். மொபைலை அமைதியில் வையுங்கள். உங்கள் உடலை தளர்த்தி விடுங்கள். சில ஆழமான சுவாசங்களை எடுங்கள். உங்கள் மனம் அமைதியாவதை உணருங்கள். படி 2, தெளிவு மற்றும் நேர்மறை உறுதிமொழி. வெளிப்படுத்துதல் எப்போதும் தெளிவை கேட்கிறது. மக்கள் ஒரே நேரத்தில் 10 விஷயங்களை கேட்பது மிகப்பெரிய தவறு. ஒரே நேரத்தில் ஒரே ஒரு விருப்பத்தை பற்றி மட்டும் யோசியுங்கள். அதை உங்கள் மனதில் பளிங்கை போல் தெளிவாக பாருங்கள். அதை வேண்டும் என்று சொல்லாதீர்கள். ஏனென்றால் வேண்டும் என்பதன் அதிர்வு குறைபாட்டை குறிக்கிறது. பிரபஞ்சம் நீங்கள் எதை அதிர்வுறச் செய்கிறீர்களோ அதையே கொடுக்கிறது. வாக்கியத்தை மாற்றுங்கள். எனக்கு பணம் வேண்டும் என்று அல்ல, நான் வளமாக இருக்கிறேன். எனக்கு அமைதி வேண்டும் என்று அல்ல, நான் அமைதியாக இருக்கிறேன். பிரபஞ்சம் இலக்கணத்தை விட அதிர்வை அதிகமாக புரிந்து கொள்கிறது. படி 3, உணர்வு பூர்வமான பார்வையிடுதல் மற்றும் சரணாகதி. கண்களை மூடிக்கொண்டு அந்த விஷயம் ஏற்கனவே உங்கள் வாழ்க்கையில் இருப்பது போல மனதில் ஒரு படத்தை உருவாக்குங்கள். பதவி உயர்வாக இருந்தால் நீங்கள் அந்த புதிய நிலையில் அமர்ந்திருப்பதை மக்கள் உங்களை மதிப்பதாய் உணருங்கள். பார்வையிடுதல் என்பது வெறும் பார்ப்பதற்கான விளையாட்டு அல்ல, உணர்வதற்கான விளையாட்டு. பிரபஞ்சம் உங்கள் படத்தை கேட்கவில்லை, அது உங்கள் உணர்ச்சியை கேட்கிறது. பார்வையிடுதல் முடிந்ததும் மெதுவாக ஒரு உறுதிமொழியை கூறுங்கள். பிரபஞ்சமே, நான் தயாராக இருக்கிறேன். எனக்கு உரியதை என்னிடம் கொண்டு வரட்டும். இப்போது அதை விட்டுவிடுங்கள். எப்போது நடக்கும், எப்படி நடக்கும் என்று அதிகமாக சிந்திக்காதீர்கள். நீங்கள் எப்படி என்று யோசிக்கும்போது நீங்கள் சந்தேகத்தின் அதிர்வெண்ணுக்கு சென்று விடுகிறீர்கள். சந்தேகமே வெளிப்படுத்துதலின் மிகப்பெரிய எதிரிநிலைத்தன்மை. முக்கியம். ஒவ்வொரு இரவும் இந்த நடைமுறையை செய்யுங்கள். உண்மையிலேயே வெளிப்படுத்துபவர்கள் இரவில் ஒரு கூடுதல் வேலையை செய்கிறார்கள். தூங்குவதற்கு முன் 10 வினாடிகளுக்கு உங்கள் கையை உங்கள் இதயத்தின் மீது வைத்து மெதுவாக சொல்லுங்கள், நான் ஏற்கனவே பூர்த்தி செய்யப்பட்ட அந்த விருப்பத்திற்காக நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். இது பிரபஞ்சத்திற்கு பணி நிறைவுற்றது என்ற சமிக்ஞை. இந்த நம்பிக்கையே யதார்த்தமாக மாறுகிறது. பயம்தான் மிகப்பெரிய வெளிப்படுத்துதல் கொலையாளி. பலர் உறுதிமொழிகள் சொன்னாலும் உள்ளிருந்து நான் தோல்வி அடையவில்லையே என்ற பயம் வருகிறது. பயம், சந்தேகம் மற்றும் கோபம், இந்த 3 ஆற்றல்களும் உங்கள் அதிர்வை நேரடியாக வெட்டி விடுகின்றன. பயத்தின் அதிர்வு மிகவும் பாரமானது. உங்கள் உள்ளே பயம் எழும்போது உங்கள் ஆற்றல் புலம் சுருங்கிவிடுகிறது. அந்த நிலையில் உங்களால் எதையும் ஈர்க்க முடியாது. ஏனென்றால் நீங்கள் திறந்த நிலையிலும் ஏற்கும் நிலையிலும் இருக்கும்போது மட்டுமே பிரபஞ்சம் கொடுக்கிறது. பயம் ஒரு காந்தம் போல செயல்படுகிறது. நீங்கள் எதை விட்டு விலக நினைக்கிறீர்களோ அதே அனுபவத்தை அது இழுத்து வருகிறது. அதனால்தான் பயத்தை மறுக்காதீர்கள்.
அடையாளம் காணுங்கள் என்று கூறப்படுகிறது. பயத்தை கையாள்வதற்கான நுட்பம்: பயத்துடன் சண்டையிடாதீர்கள். வெறுமனே அதை பாருங்கள், அதை அடையாளம் காணுங்கள், உங்களிடமே சொல்லுங்கள், இந்த பயம் என்னுடையதல்ல. இது இப்பொழுது முடிவுக்கு வரும் ஒரு பழைய வடிவமைப்பு மட்டுமே. நீங்கள் இதை சொல்லும்போது நீங்கள் அதை கரைக்கிறீர்கள். இரவில் பயம் வந்தால் உங்கள் சுவாசத்தில் கவனம் செலுத்துங்கள். பயத்தின் எண்ணம் எழும்போதெல்லாம் மெதுவாக சொல்லுங்கள், நான் பாதுகாப்பாக இருக்கிறேன், பிரபஞ்சம் என் ஆதரவாக இருக்கிறது. 3 முறை திரும்பச் சொல்லுங்கள். நினைவில் கொள்ளுங்கள், பிரபஞ்சம் உங்கள் உள்ளே இருக்கிறது. சில சமயம் பயம் உங்கள் எதிரி அல்ல, அது உங்கள் கண்ணாடி. அது உங்களுக்கு எந்த இடத்தில் சிகிச்சை தேவை என்பதை காட்டுகிறது. பயம் எங்கே முடிவடைகிறதோ அங்கேயே வெளிப்படுத்துதல் தொடங்குகிறது. ஏனென்றால் பயம் சுருக்கம் மற்றும் அன்பு விரிவாக்கம். இறுதி பயிற்சி உணர்வதற்கானவை: விளக்குகளை அணைத்து, மொபைலை அமைதியில் வைத்து, உங்கள் சுவாசத்தின் சத்தத்தை மட்டும் கேளுங்கள். உங்கள் உள்ளே இருக்கும் குரலில் சொல்லுங்கள், பிரபஞ்சம் என் ஒவ்வொரு உணர்வையும் கேட்கிறது என்பதை நான் அறிவேன். இப்போது சொல்லுங்கள், நான் இப்போது பயத்தை விட்டுவிடுகிறேன். உங்கள் பயங்களை ஒரு கருப்பு மேகம் போல கற்பனை செய்து காற்றில் கரைந்து மறையச் செய்யுங்கள். அடுத்த உறுதிமொழி: என் கனவுகளை பெற நான் தயாராக இருக்கிறேன். அடுத்த உறுதிமொழி: எனக்கு உரியது ஏற்கனவே என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இப்போது சொல்லுங்கள், நான் நன்றியுடன் இருக்கிறேன். மெதுவாக சொல்லுங்கள், நான் அமைதியாக இருக்கிறேன், நான் முழுமையாக இருக்கிறேன். இப்போது உங்கள் ஆழ்மனத்திற்கு ஒரு மென்மையான அறிவுறுத்தலை கொடுங்கள். நான் இப்போது தூங்கப் போகிறேன். என் விருப்பங்கள் இப்போது பிரபஞ்சத்தின் மடியில் உள்ளன. எனக்கு எது சரியானதோ அது சரியான நேரத்தில் சரியான வழியில் என்னிடம் வந்து சேரும். இறுதியாக கண்களை மூடுங்கள். நான் தயாராக இருக்கிறேன், நான் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன், நான் அமைதியாக இருக்கிறேன், எனக்கு உரியது என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இப்போது தூங்குங்கள், ஏனென்றால் இப்போது உங்கள் வேலை முடிந்தது, பிரபஞ்சத்தின் வேலை தொடங்குகிறது. நீங்கள் இதுவரை கேட்டிருந்தால் பிரபஞ்சம் உங்கள் செய்தியை கேட்டுவிட்டது என்று நம்புங்கள். இரவில் இதை கேட்டாலே போதும், பிரபஞ்சம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. இதுதான் இன்றைய இரவு வெளிப்படுத்துதல் பற்றிய உண்மையான புரிதல். இதை நீங்கள் மனதில் நிறுத்தி தினமும் நடைமுறைப்படுத்தினால் உங்கள் வாழ்க்கையில் ஆழமான மாற்றம் நிகழும். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலைனால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். அன்புடன் நன்றி.